Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான நேந்திரப்பழ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த சிப்ஸ் செய்ய 2 நேந்திரம் பழம் எடுத்துர்க்கேன். இது 2 சைடும் கட் பண்ணிட்டு நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்லா முத்துன பழமா எடுத்துக்கிட்டீங்க அப்படினா தோல் உரிக்க ஈஸியா இருக்கும். இந்த பழம் கொஞ்சம் பிஞ்சா இருக்குறதுனால தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. நேந்திர பழத்துல பாத்தீங்கன்னா தோல் ஈஸியாவே விட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்ல தோல் உரிச்சு நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ நான் 2 பழத்தையும் தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஸ்லைசர்ல நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஸ்லைசர் தான் எடுத்திருக்கேன். இதில் சீவிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே சீவிடலாம். எல்லா சிப்ஸோட கம்பேர் பண்ணும்போது நேந்திரப்பழ சிப்ஸ் செய்யறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நான் 2 பழத்தையும் ஸ்லைஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, 2 பழத்தையும் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸா ஸ்லைஸ் பண்ணிருக்கு. இந்த ஸ்லைசர் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பாத்திர கடையிலயும் கிடைக்கும். இது வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம எல்லா சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் நேந்திரப்பழ சிப்ஸ் பொரிக்க கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடலெண்ணெயை விட நீங்க தேங்காய் எண்ணெயில பொரிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடான உடனேயும் நம்ம சீவி வச்சிருக்க ஸ்லைசஸை இந்த மாதிரி போட்டுக்கலாம். போடும்போது தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்போதான் சிப்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இது சீக்கிரம் 1 நிமிஷத்தில் நல்லா பொரிஞ்சிடும். இந்த மாதிரி பாதி செவந்ததுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்க தண்ணி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உப்பு வந்து எல்லா சிப்ஸ்லேயும் ஒரே மாதிரி கோட் ஆகும். அதுக்காக தான் இது செய்கிறது. பாருங்கள், இந்த தண்ணி நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து தெரிக்காது, சவுண்டு மட்டும்தான் கேட்கும். இந்த தண்ணி சேர்க்கும் பொழுது தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா சிப்ஸ்லேயும் அந்த உப்பு வந்து கோட் ஆகிடும். இந்த தண்ணி சேர்த்து பபிள்ஸ் அடங்கின உடனேயும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிப்ஸை எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இது போலவே மீதம் இருக்க எல்லா சிப்ஸையும் பொரிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, எல்லா சிப்ஸையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. பாருங்க எப்படி நல்லா கிறிஸ்பியா இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ சூப்பரான நேந்திரப்பழ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா சிப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த சிப்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.